என் சகோதரர்கள் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவார்களே, நீ அவர்களிடத்தில் சொல்லும் என்று. அது அந்த ஐஸ்வர்யவானுக்கு அவர் சொல்கிறார், உமக்கும் எமக்கும் ரொம்ப தூரங்கள். அதாவது நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு பிளவுகள் உண்டு. இங்கே இருக்கவர்கள் அங்கே போக முடியாது, அங்க இருக்கவர்கள் இங்கே வர முடியாது. அதனால நாம் இந்த பூமியில உயிரோடு இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. நாம் இறந்து விட்டோம் என்றால் நமக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. நாம் ஜீவனோடு இருக்கும் போதே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் செய்த பாவங்களை நாம் அறிக்கை செய்த என்றால் நாம் பரலோகத்துக்கு போகலாம். அதற்கு பரிசுத்தமான வேதமே சாட்சி. இல்லை என்றால் நம்மளுடைய பாடு ரொம்ப கொடூரமானதாக தான் இருக்கும். நாம் நினைக்கலாம், நம்மளாம் எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த பூமியில உயிரோடு இல்லை. நாம் நினைக்கலாம், நமக்கெல்லாம் எங்க, நம்மளாம் சாக மாட்டோம், நம்ம ரொம்ப நாளைக்கு வாழ்வோம் என்று. ஆனா மரணம் நம் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது. ஒரு நொடி பொழுதுதான் நம்மளுடைய ஜீவன் போவதற்கு ஒரு செகண்ட் தான். அதற்குள்ளாக நாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த ஆண்டவரை பத்தி இந்த உலகமே இன்னைக்கு இந்த ஆண்டவரை பத்தி சொல்லிக் கொண்டு வருகிறது. அதே போலதான் இந்த பகுதியிலையும் இன்றைக்கு இது நமக்கு ஒரு கடைசி நாளாக கூட இருக்கலாம். தேவன் நம்மளோடு பேசுகிற நாளா இருக்கலாம். தேவன் நம்மளை ரட்சிப்பதற்கான ஒரு நாளாக கூட இருக்கலாம். இந்த நாளை நாம் வேஸ்ட் ஆக்கி விடாதபடிக்கு இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை நிச்சயமாய் ரட்சிப்பார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமென். நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்கள் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா கிருபை இரக்கம் நிறைந்த தெய்வமே, நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் விடுவிக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எப்படியாப்பட்ட பாவமா இருந்தாலும் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த குடும்பத்துல ஆண்டவரே அப்பா எவ்வளவோ பாடுகள் உண்டு, வந்தனைகள் உண்டு. ஆண்டவரே, மை மருந்து பில்லி சூனிய கட்டுகள் ஒரு குடும்பத்தில் இருக்குது. ஆண்டவரே, அதை ஆண்டவருடைய நாமத்தினால நிரூபணமாக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறட்டு இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எந்த மனுஷனும் கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. கர்த்தாவே, அந்த மை மாத்திரம் எல்லாம் நிரூபணமாக்கப்படட்டும். அந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த பகுதியில் உள்ள ஜனங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, நல்ல ஆண்டவரே, குடும்பத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீடிய ஆயுளையும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட தேவன் இந்த ஜனங்களை விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிக்கக்கூடிய அறிவை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க. ஒருவருக்கு ஒருவர் சகோதர ஒற்றுமையாக, சகோதரி ஒற்றுமையாக வாழக்கூடிய நல்ல எண்ணங்களை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.